திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் விரைவில் தீபமேற்றப்படும். என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? நேற்றைய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இருந்து நமக்கு அறிவுறுத்துகிற விஷயம் இதுதான். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பொது இடங்களில் மாட்டிறைச்சிகள் வெட்டக்கூடாது அப்படின்ற தீர்ப்பை நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பானது ஒரு பெரிய கேள்வி எழுப்புறதுக்கான காரணம் இந்த தீர்ப்பை யார் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த தீர்ப்பு ஏன் பீஃபுக்கு மட்டும்ன்றது தான். இன்னைக்கு மாடுன்றது மனுஸ்மிருதியின்படி சூத்திரனுக்கும் மேலானதாக கருதப்படுது. அதனாலவோ என்னமோ பல மனிதர்கள் வெட்டி கொல்லப்படுறவங்களுக்கு கூட இரக்கம் காட்டாமல் இன்னைக்கு நீதிமன்றம் மாடுக்கு இரக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாடு ஒரு புனிதமாக பார்க்கப்படுது. அதே சமயம் ஒரு இனத்துக்கான உணவாக பார்க்கப்படுறதுனாலேயே இன்னைக்கு மாட்டிறைச்சியை ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறதுன்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த தீர்ப்பை கொடுத்தவர் யாருன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அவர் தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் விளக்கேற்றணும், அதாவது சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இருக்க தீபத்துண்டை தான் விளக்கேற்றணுன்ற மாதிரியான தீர்ப்பை கொடுத்தவர். அவர் இந்த தீர்ப்பை எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காருன்னா, இஸ்லாத்தில் பக்ரீதுக்கு மாடு துண்டிக்கப்படணுன்ற எந்தவித அவசியமும், அதாவது எந்தவித கட்டாயமும் கிடையாதுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் என்னமோ எந்த விதமான நீதிமன்றமும் முஸ்லீம் சமாதி பக்கத்தில் தான் விளக்கேற்றணுமா அப்படின்ட்டு எதிர்கேள்வி கேட்டது கிடையாது. ஆனால் இப்போது இந்த தீர்ப்பானது எந்த விதமான அச்சத்தை கொடுத்துருக்குன்னா, இந்த தீர்ப்பு இதே கேரளா மாதிரியான மாநிலங்கள்லனா ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கும். ஆனால் இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் வந்திருக்குது. பீகார், ஊபி மாதிரியான மாநிலங்களாக தமிழ்நாடு மாறக்கூடியதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பீகார், யூபி மாதிரியான மாநிலங்கள்லாம் பீஃப் சாப்பிட்டாலே வீடு தேடி வெட்டி கொள்கிற வழக்கம் இருக்குது. இப்படி தமிழ்நாட்டிலையும் ஃப்யூச்சரில் நடந்துருமோன்ற மாதிரியான அச்சம் தான் எனக்குள்ளே இந்த தீர்ப்பை பார்த்தவொடனே தோன்றுச்சு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இஷ்யூ லாஸ்ட்டு இயர் நடந்துச்சுல்ல, அப்போ இந்த டிவிகே கேடர்ஸ்லாம் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா, ஒரு விளக்கு தானே ஏற்றிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. திமுக இது ஒரு சீனா கிரியேட் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அவங்க தரப்பில் மேக்ஸிமம் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த தடவையும் அப்படி விட்டோம்னா தமிழ்நாடு ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேடை சந்திக்கக்கூடிய காலம் நெருக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தொலைவில் இல்லைன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கிறேன்.